வெல்கம் டு அக்ரா இன் மாங்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் AX 102 கோர்ஸோடைய முக்கியமான ஒன்லைன் லெஸ் பார்ப்போம். அரௌண்ட் 200 ஒன்லைன் லெஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது அப்டேட்க்கு ஜாயின் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேர்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் விச் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. அதோட எந்த லாங்குவேஜ்ல இருந்து டெரிவ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த லத்தீன் லாங்குவேஜ்ல வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ரெண்டா பிரிக்கலாம். எக்ஸ்னா அவுட்னு அர்த்தம். சரிங்களா, டென்ஷியோனா வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட். இதோட ஓவரால் மீனிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஸ்ட்ரெச்சிங் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. அதான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஃபர்ஸ்ட் இது என்னது? யூகேல வந்து ஆரிஜின் ஆச்சு. சரிங்களா, யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு வந்து ஆரிஜின் ஆச்சு. தென் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜேபி லீகன்ஸ். சரிங்களா, ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இந்தியா வந்து ஏகே சிங். சரிங்களா, ஏகே சிங். பட் ஓவரால் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஜேபி லீகன்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஒன் பேசிக் philosophy ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ரிகார்டிங் தி டீச்சிங் பீப்புள். சரிங்களா, ஒரு பீப்புள் டீச் பண்ணும்போது முக்கியமான ஒரு philosophy வந்து என்ன அப்படின்னு, ஹவு டு திங்க் நாட் வாட் டு திங்க். சரிங்களா, எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குமோ தவிர என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க கூடாது. சரிங்களா, அதான் என்னது பேசிக் philosophy ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்? எக்ஸ்டென்ஷனுடைய ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னது? டெவலப்மெண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் மேன். டெஸ்டினேஷன் அர்த்தம் ஒரு எல்லை, ஒரு எய்ம் வச்சு அந்த பீப்புள் வந்து அதுக்கு அந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து மாற்றணும். அதான் அந்த டெஸ்டினேஷன் மேன். அதான் அந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் தி ப்ராசஸ் பை விச் பர்சன் பிகம்ஸ் சேஞ்ச்டு இன் இஸ் பிஹேவியர் த்ரூ செல்ஃப் ஆக்டிவிட்டி? ஒரு பர்சன் வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்களோட செல்ஃப் ஆக்டிவிட்டி மூலம் மாத்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து லேர்னிங். சரிங்களா, ஒரு பர்சன் அவங்களுடைய செல்ஃப் ஆக்டிவிட்டி மூலமா, அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமா ஒரு பிஹேவியரை மாத்திக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து லேர்னிங். தென் டிசரபிள் சேஞ்ச் அக்கர்ஸ் இன் தி ஹியூமன் பிஹேவியர் டியூ டு எஜுகேஷன். சரிங்களா, எஜுகேஷனுக்கான மீனிங் தான். எக்ஸ்டென்ஷனுக்கான ஓவரால் ஒரு மீனிங் என்ன சொல்லலாம்? பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி ஹியூமன் பிஹேவியர். சரிங்களா, இந்த ஹியூமனோட பிஹேவியர்ல விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். சரிங்களா, எஜுகேஷன் தான் என்னது? அந்த டிசரபிள் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் a situation in which learning takes place? சரிங்களா, ஒரு லேர்னிங் நடக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேர் வந்து டீச்சிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹூ ப்ரொவைட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் சுச்சுவேஷன்? சரிங்களா, எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் சுச்சுவேஷன் மொத்தம் ஒரு 5 லேர்னிங் சுச்சுவேஷன் இருக்கும். லேர்னர் வந்து சென்டர்ல இருப்பாரு. மற்ற என்னது? லேர்னிங் சுச்சுவேஷன், அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர், அதோட பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபை யார் சொன்னதுன்னா ஜேபி லீகன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அதில் வந்து லேர்னர் வந்து என்னது? சென்ட்ரல் பிளேஸ்ல இருப்பாங்க. இது கூட கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா, லேர்னிங் சுச்சுவேஷன்ல அந்த லேர்னர் வந்து யார் வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல இருப்பாங்க? என்னது? லேர்னர் தான் வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல இருப்பாங்க. சரிங்களா, இது சொன்னது வந்து ஜேபி லீகன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பிரின்சிபல் ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் தி சுப்ரீம். அப்படி சுப்ரீம் இன் தி டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மில்ட்ரட் ஹாட்டன் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, ஒரு மக்களாட்சியில வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண அவங்க தான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னது என்ன? மில்ட்ரட் ஹாட்டன் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் டீச்சிங் இஸ் யூசுவலி கேரக்டரைஸ்ட் வாட்? ஹரிசாண்டல் அண்ட் நீட் பேஸ்ட். சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து என்னது? இது வந்து ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா, நான் ஃபார்மல் எஜுகேஷன். இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல எப்படி இருக்கும்? சரிங்களா, அவங்க வந்து என்னது? எல்லாமே வந்து ஹெட்ரோஜெனஸ் பாப்புலேஷனா இருப்பாங்க. சரிங்களா, எல்லாருக்கும் என்னது? அவங்களுடைய ஒரே மாதிரியான பாப்புலேஷன் இருக்க மாட்டாங்க. ஹெட்ரோஜெனஸ் பாப்புலேஷனா இருப்பாங்க. அவங்களுடைய லேர்னிங் வந்து எப்படி என்னது? அவங்களுடைய நீட் பேஸ்டா இருக்கும். சரிங்களா, அவங்களோட என்ன நீடோ அதுக்கு அந்த மாதிரி, ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன நீடோ அதுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். அதாவது ஹரிசாண்டல் லேர்னிங்கா இருக்கும். சரிங்களா, ஹரிசாண்டல் என்ன அர்த்தம்? ஒரே மாதிரியான பீப்புள் அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. விச் டைப் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், யூனிஃபார்ம், ஃபுல் டைம், chronologically graded and hierarchically structured from the primary school to university? சரிங்களா, பிரைமரி ஸ்கூல் டு யூனிவர்சிட்டி. அதான் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும். அது என்னது? ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா, ஃபார்மல் எஜுகேஷன் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு சிலபஸ் வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் என்னது? ஃபார்மல் எஜுகேஷன். மொத்தம் 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஃபார்மல், இன்ஃபார்மல், அப்புறம் நான் ஃபார்மல். எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார்மல்ல வரும். சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் an example of நான் ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the individual learning from exposure to the environment at home, work or play falls under which type of education? சரிங்களா, இன்ஃபார்மல் எஜுகேஷன். அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் செய்யறது மூலியமா நம்ம கத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the passage of which act brought the land grant college into the existence? சரிங்களா, அந்த land grant college இது வந்து என்னது? ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ரூல், ஒரு ஆக்ட். சரிங்களா, இது வந்து என்னது? மோரில்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஆக்ட் படி என்ன பாத்தீங்கன்னா லேண்ட் கிராண்ட் காலேஜ் என்னது? ஒரு பர்சன் வந்து அந்த காலேஜ் கட்டுறதுக்காக, பேசிக்கா வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் கட்டுறதுக்காக அந்த லேண்டை வந்து டொனேட் பண்ணுவாங்க. அதான் என்னது? லேண்ட் கிராண்ட் காலேஜ். சரிங்களா, அது என்னது? மோரில்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதர்வைஸ் நோன் அஸ் மோரில் ஆக்ட். நெக்ஸ்ட் பாருங்க.
வாட் ரெப்ரசன்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் அண்ட் வாட் ஆட் டு பி சரிங்களா. என்ன இருக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கான டிஃபரன்ஸா என்னது நீட் சரிங்களா. நீட் என்னது தேவை. நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, நம்ம ஆசைப்படுற சுச்சுவேஷன் என்ன, அது ரெண்டுக்கான கேப் தான் என்னது நீட். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எண்ட்ஸ் டுவர்ட்ஸ் விச் அவர் கோல்ஸ் ஆர் அவர் எஃபோர்ட்ஸ் ஆர் டைரக்டட் சரிங்களா. எக்ஸ்பிரஷன் ஆஃப் எண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எண்ட்ஸ் என்னது கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். டுவர்ட்ஸ் அவர் எஃபோர்ட்ஸ் ஆர் டைரக்ட், அதை பற்றி அதுக்காக தான் நம்ம எஃபோர்ட் போடுவோம், அதுதான் என்னது அப்ஜெக்டிவ் சரிங்களா. அப்ஜெக்டிவ் என்னது ஒரு கொள்கைன்னு சொல்லலாம் சரிங்களா, கொள்கைன்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஒரு கோல்னு கூட சொல்லலாம் சரிங்களா. அதான் என்னது அப்ஜெக்டிவ்ஸ் சரிங்களா. நம்மளுடைய நோக்கம், முக்கியமாக சொல்ல என்னது நோக்கம், அதோட உங்களுடைய நோக்கம் என்ன அப்படி இன்டென்ஷன் என்னன்னு சொல்லலாம்ல, அதான் என்னது எக்ஸ்பிரஷன் ஆஃப் எண்ட்ஸ். இந்த பர்பஸ்க்காக தான் அந்த வேலையை பண்ணும். டுவர்ட்ஸ் விச் அவர் எஃபோர்ட்ஸ் ஆர் டைரக்ட், அது வந்து என்னது அப்ஜெக்டிவ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இன் எனி டைரக்ஷன் ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் டு கோ இன் ஏ கிவன் பீரியட் ஆஃப் பீரியட் இஸ் நோன் அஸ் கோல் சரிங்களா. ஒரு கிவன் பீரியட்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் போக முடியும், எவ்வளவு வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கோல்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், what does predetermined course of action, what is another predetermined course of action or designing a course of action to achieve a desired ends represents plan. இதோட பிளானோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து predetermined course of action, முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிடுவோம். predetermined முன்னாடி வந்து டிசைட் பண்ணிடுவோம். டு அச்சீவ் டிசைட் எண்ட்ஸ், ஒரு டிசைட் எண்ட்ஸ் ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக என்னது நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம், அதுக்காக தான் என்னது பிளான். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் an outline of activities, outline of activities arranged to enable efficient execution of the program. ஒரு அவுட்லைன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அது எதுக்காக யூஸ் பண்ணோம், ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணோம். இல்லாட்டி outline of procedures that pertains only to some phase of extension work called as plan of work சரிங்களா. அதாவது ஒரு அவுட்லைன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருப்போம் அடுத்த ஆக்டிவிட்டியில், அதான் என்னது பிளான் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி பிளான் ஆஃப் ஒர்க் அரேஞ்ச் இன் ஏ குரோனாலஜிக்கல் ஆர்டர் சரிங்களா. எப்போ எந்த டேட்ல என்ன செய்யணும், எந்த டைம்ல என்ன செய்யணும் சொல்லி ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம், அது என்னது காலண்டர் ஆஃப் ஒர்க். அது என்ன குரோனாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், டைம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. இதுதான் என்னது காலண்டர் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் சரிங்களா. என்னது இது வந்து என்னது SOTR அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபே இருக்கும் சரிங்களா. அது என்னது எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் பற்றி சொல்லுவாங்க சரிங்களா. அது என்னது எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் சரிங்களா. ஒரு ப்ரோக்ராம் பற்றி அது என்னது நம்மளுடைய என்ன சுச்சுவேஷன், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும், அதான் என்னது எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீநிகேதன் ப்ராஜெக்ட் வந்து எப்போ யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸ்ரீநிகேதன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டட் பை ரவீந்திரநாத் தாகூர் 1921. நெக்ஸ்ட் வந்து மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட் சரிங்களா. மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட் அகைன் 1921 வந்து டாக்டர் ஸ்பென்சர் ஆட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதான் OMCA வந்து இதில் அசோசியேட் ஆயிருப்பாங்க சரிங்களா. OMCA யங் மேன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அசோசியேஷன் ஸ்டார்டட் பை ஸ்பென்சர் ஆட்ச், எதுக்காங்க மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் குருகான் ப்ராஜெக்ட், குருகான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. FL பிரைன் சரிங்களா. குருகான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டட் பை FL பிரைன் 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டியூட் சரிங்களா. அந்த ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து சுந்தர்பன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. டேனியல் ஹாமில்டன் சரிங்களா. டேனியல் ஹாமில்டன் தான் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டியூட் வந்து 1934 வந்து சுந்தர்பன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் சேவாகிராம் சரிங்களா. சேவாகிராம் இதோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தெம்செல்ஸ். இது எக்ஸ்டென்ஷன்ல இது ஒன் ஆஃப் தி பிலாசபியா இருக்கும் சரிங்களா. ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தெம்செல்ஸ், அதாவது மக்கள் வந்து அவங்களே உதவி பண்ணிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறோம். இது சேவாகிராமோடைய ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு பிரின்சிபல் சரிங்களா. இந்த சேவாகிராம் வந்து ஸ்டார்டட் பை தி மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ணார், 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா சேவாகிராம் அப்படிங்கிற ஊர்ல குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சரிங்களா. எகைன் வந்து அது வந்து வர்தாவில் வந்து 1938 வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ ஸ்டார்டட் தி போதன் மூவ்மெண்ட் சரிங்களா. போதன் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ண, அது ஆச்சாரியா வினோபாவே. இது என்னது காந்தியோட ஒரு டிஸ்பிளா இருப்பாரு, அவர் தான் என்னது ஆச்சாரியா வினோபாவே, அவர் தான் என்னது போதன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா. தென் விச் இயர் க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் 1947 சரிங்களா. க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயின் சரிங்களா அப்படிங்கிற கேம்பெயின் வந்து என்னது அதிகமான ஃபுட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1947 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் CDP சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னா October 2 காந்தி ஜெயந்தி சரிங்களா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு October 2 சரிங்களா 1952 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. அதே வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1953 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1952 வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்.
நெக்ஸ்ட் பாருங்க ஃபிர்கா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா, ஃபிர்கா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1946. ஃபிர்காங்கிறது என்னது, ஒரு ரெவன்யூ ஏரியா தான். சரிங்களா, ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபிர்காவா பிரிச்சிருப்பாங்க. ஒரு தாலுக்குள்ள என்னது 2 to 3 ஃபிர்கா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா, அதான் அது ஃபிர்கா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1946ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மெட்ராஸ். சரிங்களா, தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அட்டைன்மெண்ட் தி கிராம ஸ்வராஜ். சரிங்களா, என்னது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபிர்கா டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1946ல மெட்ராஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து 34 ஃபிர்காஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எகைன் வந்து 1950ல வந்து என்னது 52 ஃபிர்காஸ் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்தியன் வில்லேஜ் சர்வீஸ். சரிங்களா, இந்தியன் வில்லேஜ் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1945ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பை ஆர்த்தர் டி மோஷர் அண்ட் பிஎன் குப்தா. சரிங்களா, ஆர்த்தர் டி மோஷர் அண்ட் பிஎன் குப்தா 2 பேர் சேர்ந்து இந்தியன் வில்லேஜ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து 1945ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க நிலோக்கரி ப்ராஜெக்ட் 1948ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டட் பை தி எஸ்கே தெய். சரிங்களா, நிலோக்கரி ப்ராஜெக்ட் 1948 எஸ்கே தெய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்தூர் மன்சில். சரிங்களா, மஸ்தூர் மன்சில் அப்படின்னு இதுக்கு வந்து இன்னொரு பேர். இது என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா, ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் யாருக்காக, அதாவது வந்து நம்ம பார்ட்டிஷன் அப்போ, சரிங்களா, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அந்த இந்தியர்களுக்குலாம் என்னது இந்தியாவில் வந்து இடம்பெயர்ந்தவங்களுக்கு மைக்ரேட் ஆனவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நிலோக்கரி ப்ராஜெக்ட் 1948 எஸ்கே தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ நோன் அஸ் மஸ்தூர் மன்சில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ். வேற என்ன அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் மேஜரா வந்து ஸ்டார்ட் பண்ணி மோஸ்ட் அந்த ஐசிஆர் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க ஐஏடிபி, அதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்க இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா, இது பேக்கேஜ் ஆஃப் ஆல்சோ நோன் அஸ் பேக்கேஜ் ஆஃப், ஆல்ரெடி இது வந்து கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் பேக்கேஜ் ஆஃப் ப்ரோக்ராம். சரிங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1960 to 61. சரிங்களா, 1960 to 61ல ஐஏடிபி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா, இது வந்து ஆல்சோ நோன் அஸ் பேக்கேஜ் அப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து 8 ஸ்டேட்ல 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தஞ்சாவூர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஏஏபி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் ஏரியா ப்ரோக்ராம். சரிங்களா, 1964ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து காஸ்ட் குறைச்சி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்தியாவோட ஒரு 20% ஆஃப் ஏரியா வந்து இந்தியாவில் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட ஐஏஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HYVP ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம். இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா, கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 1964 to 65. இதில் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஹை இன்புட் இன்டென்சிவ், ரொம்ப அதிகமாக ஈல்டு கொடுக்கக்கூடிய இன்போர்ட்ஸ் மெஷினரிஸ், சரிங்களா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இதில் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க IVLP இன்ஸ்டிடியூஷன் வில்லேஜ் லிங்கேஜ் ப்ரோக்ராம் 1995 to 96. சரிங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஐசிஆர் இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா, வில்லேஜ் அடாப்ஷன், வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த வில்லேஜ்க்கு வந்து ரெகுலராக போய் வந்து மீட் பண்ணுவாங்க. அதான் சயின்டிஸ்ட் ஃபார்மர் பார்ட்டிசிபேட்டரி மோட் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதான் 2015ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கீம் வந்து மேரா கௌரவ் மேரா கான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து மாற்றிட்டாங்க 2015ல். இந்த நெக்ஸ்ட் பாருங்க ஓஆர்பி ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் 1974ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ஃபீல்டில் வந்து என்னது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக, சரிங்களா, டெமோ பண்ணுறதுக்காக, ஃப்ரண்ட்லைன் டெமோ பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க NATP நேஷனல் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி ப்ராஜெக்ட். சரிங்களா, 1998. சரிங்களா, இது என்னது ஒரு லொகேஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வரதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க NATP. இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் இது ஆத்மா ஸ்கீமா வந்து வந்துடும். சரிங்களா, ஆத்மா ஸ்கீம் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டை பேஸ் பண்ணி தான் ஆத்மா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க NAIP நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட். சரிங்களா, இது வந்து டெக்னாலஜி ப்ராஜெக்ட். இது வந்து இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் 2006ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய ரிசர்ச் வந்து ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் போர்டை வந்து என்னது அதிகப்படுத்துறதுக்காக, ரிசர்ச்சை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க RKVY ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. சரிங்களா, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆல்சோ நோன் அஸ் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் NADP. சரிங்களா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 2007ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்சென்டிவ்ஸ் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சரோட growth வந்து 4% மாத்துறதுக்காக இந்த RKVY அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 2007ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து NADP நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா, இதுக்கு இன்னொரு இப்போ வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி RKVY ரஃப்டார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க, இதோட எக்ஸ்பேன்ஷன் வேணா நீங்க நெட்ல பாத்துங்க. RKVY ரஃப்டார் அப்படின்னு சொல்லி இதோட நியூ நேம் வந்து இப்போ புதுசா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிடிபி அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல முக்கியமான ஆள் யாரு? சரிங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் சரிங்களா? பிடிஓ சரிங்களா? பிடிஓ தான் இது பிளாக் வைஸா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கியமான ஆள் யார் பாத்தீங்கன்னா பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசர். தென் பாருங்க 1948ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்டட் பை தி மிஸ்டர் ஆல்பர்ட் மேயர் சரிங்களா? ஆல்பர்ட் மேயர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட் சரிங்களா? எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட் தான் 1948ல ஆல்பர்ட் மேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா? இந்த எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அவுட்கம் வச்சு தான் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபோர் ரன்னர் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்கம் இதோடைய லேர்னிங்ஸ் வச்சு தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் பை ஆல்பர்ட் மேயர் 1948ல இது என்னது ஆக்ட் ஆஸ் ஏ ஃபோர் ரன்னர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கிராம் சேவக் சரிங்களா? கிராம் சேவக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிராம் சேவக் என்னது வில்லேஜ் ஒர்க்கர் சரிங்களா? வில்லேஜ் ஒர்க்கர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த ஸ்கீம்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க பேக்கேஜ் ஆஃப் முன்னாடியே பார்த்தோம். பேக்கேஜ் ஆஃப் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னது ஐஏடிபி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் சரிங்களா? மொத்தம் வந்து 8 ஸ்டேட்ல 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க விச் ப்ரோக்ராம் ஹெல்ப் தி கண்ட்ரி டு அட்டைன் தி செல்ஃப் சஃபிஷியன்சி அதாவது ஃபுட் கிரெயின்ஸ்ல வந்து ஒரு தன்னிறைவு சரிங்களா? நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து எந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. HYVP ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் முன்னாடியே பார்த்தோம் 1964 to 65 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கும் சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன் மூலமா என்ன நமக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்ம என்னது ஃபுட் கிரெயின்ஸ் வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டோம் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ லீனியர் மாடல் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் டிஓடி லீனியர் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் சரிங்களா? லீனியரா என்ன அர்த்தம்? மேலேருந்து டாப் டவுன் அப்ரோச் சரிங்களா? மேலேருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்க என்னது எகைன் வந்து ஃபீட்பேக் போகாது சரிங்களா? ஒன் வே ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு. இது வந்து ஒரு ஒன் வே ப்ராசஸ். இது என்னது லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் சரிங்களா? இதான் 1970ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சப்போர்ட்டட் பை வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டத்துக்கு சரிங்களா? இன்னொரு லீனியர் மாடலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கேவிகே சரிங்களா? கேவிகே வேணது ஒன் ஆஃப் தி லீனியர் மாடல் ஆஃப் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேனியல் பெனார் சரிங்களா? டேனியல் பெனார் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு 1970ஸ்ல சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க விச் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் பை ஐசிஆர் ஆஸ் பார்ட் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் சரிங்களா? லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம் 1928ல சரிங்களா? 29ல வந்து ஐசிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் 1979ல வந்து லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 50 இயர்ஸ் கழிச்சு வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த லேப் டு லேண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் சப்சிடிஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் டேர்ம் லோன்ஸ் ஃபார் இன்கம் ஜென்ரேட்டிங் என்டர்பிரைசஸ் டு தி பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைன் சரிங்களா? பாவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. தொழில் தொடங்க வந்து நிதிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஆர்டிபி சரிங்களா? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா? இது என்னது லோ இன்கம் லோ போர் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்களுடைய என்டர்பிரைஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமா அவங்களோட அந்த எபோ பவர் லைனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க விச் ஏஜென்சி மேனேஜ் தி ஐஆர்டிபி சரிங்களா? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து மேனேஜ் பண்ண ஏஜென்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஆர்டிஏ சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. நெக்ஸ்ட் பாருங்க விச் ப்ரோக்ராம் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி கால்ட் அஸ் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம் சரிங்களா? பாவர்ட்டி ஒழிக்கிறதுக்கு கொண்டு வந்த ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? த மெயின் பர்பஸ் ஆஃப் இந்திரா ஆவாஸ் யோஜனா சரிங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா? ஆவாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா? இந்த இப்ப இருக்கக்கூடியது என்னது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி இது வந்து பேர் மாத்திட்டாங்க சரிங்களா? இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சரிங்களா? இது வந்து வீடு கட்டி கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் டஸ் தி ட்ரைசெம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சரிங்களா? ட்ரைசெம் என்னது ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா? ரூரல் யூத் வந்து அவங்களுடைய சுய தொழிலுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது என்னது ட்ரைசெம் சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க விச் ஸ்கீம் ஃபோக்கஸஸ் ஆன் தி உமன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் இன் தி ரூரல் ஏரியாஸ். துவாக்ரான்னு சொல்லுவாங்க சரிங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் தி ரூரல் ஏரியாஸ். அதான் என்னது துவாக்ரான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் சரிங்களா? அதான் அது அதாவது ஒரு
வேலைவாய்ப்பு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 1993 சரிங்களா. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து எவால்வ் ஆகி தான் இப்போ பெறக்கூடிய எம்ஜிஎன்ஆர்ஜி சரிங்களா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா. இதுல இருந்து திரும்ப எவால்வ் ஆகி தான் நிறைய மெர்ஜ் பண்ணி தான் வந்து இந்த எம்ஜிஎன்ஆர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் வந்து 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் பாருங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜிஎன்ஆர்ஜி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. 2005ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்க. இதான் ஒரு நம்ம 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க. தான் எம்ஜிஎன்ஆர்ஜிஏ 2005ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. இப்போ 2026ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து விபி ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஸ்கீமையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விபி ஜி ராம்ஜி 2006 வந்து ஜூலைல இருந்து ஜூன் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, விச் ப்ரோக்ராம் அமங் தி ஐஆர்டிபி ட்ரைசெம் எம்ஜிஎன்ஆர்ஜிஏ டஸ் நாட் ப்ரொமோட் தி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து உறுதிப்படுத்தாத எந்த திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது என்னது எம்ஜிஎன்ஆர்ஜி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சரிங்களா. இந்த ஆக்ட் மூலமா என்னது கவர்மெண்ட்டே வந்து வேலை கொடுக்கும் சரிங்க. இதெல்லாம் என்னது அவங்களா வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஐஆர்டிபி முன்னாடியே பார்த்தோம், பேங்க்ல வந்து லோன் கொடுப்பாங்க. ட்ரைசம் என்னது ரூரல் யூத்துக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோட் பண்ற ஒரு ஸ்கீம். எம்ஜிஎன்ஆர்ஜிஎல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூர்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும் சரி, உறுதிப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி டிபிஏபி ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் சரிங்களா. ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து அந்த லான்ச் பண்ண எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஹனுமந்த் ராவ் கமிட்டி சரிங்களா. ஹனுமந்த் ராவ் கமிட்டி தான் என்ன பண்ணாங்க ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ஏடிபி முன்னாடியே பார்த்தோம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் சரிங்களா. அது வந்து ஐசிஆர் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட முக்கியமான காம்பவுண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐடிடி இன்னோவேஷன்ஸ் இன் தி டெக்னாலஜி டிசமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் ஐசிஆர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் கூடிய முக்கியமான ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் இன் தி டெக்னாலஜி டிசமினேஷன் ஐடிடி சரிங்களா. இந்த இதை பேஸ் பண்ணி தான் ஆத்மா ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஒரு பைலட் பேசிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எகைன் அப்புறம் 2005ல வந்து இந்தியா முழுக்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி லோ இன்கம் ரூரல் பாப்புலேஷன் வைல் மேக்கிங் தி ப்ராசஸ் செல்ஃப் சஸ்டெய்னிங் சரிங்களா. தானது லோ இன்கம்ல இருக்கக்கூடிய லோயர்ஸ் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து போர் பீப்புளோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அகைன் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் என்னது டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. டைனமிக் என்ன இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்காது. பீப்புளோட நீடுக்கு தகுந்த மாதிரி என்னது அது அவங்களுடைய ப்ராசஸ் அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் ஸ்ட்ராட்டஜி ப்ரொபோசஸ் ப்ரொவைடிங் தி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் இன் தி ரூரல் ஹப்ஸ் சரிங்களா. இது என்னது புரா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் தி ரூரல் ஏரியாஸ். இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து இந்த கான்செப்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பார் சரிங்களா. அதாவது அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ரோடோ இல்லாட்டி பில்டிங்ஸ் வந்து என்ன பண்ணும் ரூரல் ஏரியா கொடுக்கறது மூலியமா ரூரல் ஏரியாவும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ப்ரான் சொல்லுவாங்க, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் கிவன் பை தி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தென் வாட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ பிரைமரி யூனிட் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டியோடைய பிரைமரி யூனிட் முக்கியமான ஒரு முதல் யூனிட் எதுன்னு கேட்டா ஃபேமிலி தான். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் சிஸ்டம் மேக்ஸ் தி டிவால்யூஷன் ஆஃப் தி சென்ட்ரல் அத்தாரிட்டி அமங் தி லோக்கல் யூனிட்ஸ். பஞ்சாயத்து ராஜ் சரிங்களா. இது என்னது நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் தான் சரிங்களா. நம்ம பஞ்சாயத்து இதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, உள்ளாட்சி அமைப்புகள் என்னது டிவோல்யூஷன் ஆஃப் தி சென்ட்ரல் அத்தாரிட்டி. இது என்னது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டீசென்ட்ரலைசேஷன் என்ன அர்த்தம், அதிகார பரவலாக்கம் சரிங்களா. அதிகார பரவலாக்கம் என்னது அதிகாரம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த ரூரல் பீப்புளுக்கு லோக்கல் பீப்புளுக்கே கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் சரிங்களா. அதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சரிங்களா. அதான் டிவோல்யூஷன் ஆஃப் தி சென்ட்ரல் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தென் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இஸ் ஏ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்ரோச். அதான் என்னது அதிகார பரவலாக்கம் சரிங்களா. எல்லாரும் என்னது அதிகாரம் வந்து என்னது ஒரே இடத்துல பூஞ்சி இருக்காம சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லா டிசிஷனும் எடுக்காம வில்லேஜ் லெவல்ல வந்து எல்லாரும் அவங்களுக்கான தேவை வந்து அவங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் என்னது இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்மல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது கிராம் பஞ்சாயத்து தான் சரிங்களா. வில்லேஜ் கிராம் பஞ்சாயத் ஊரக உள்ளாட்சி அமைப்பு சொல்ற பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன். ஃபார்மல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பஞ்சாயத்.
நெக்ஸ்ட் பாருங்க விச் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடாப்டட் தி 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சரிங்களா 3 டயர் அதுல வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல 3 டயர் 2 டயர் இருக்கு சரிங்களா அதுல வந்து 3 டயர் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் 19 அக்டோபர் டு 1959ல வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல அடாப்ட் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல அங்க வந்து இந்த 3 டயர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் தி தேர்ட் டயர் அந்த 3 டயர் சிஸ்டம் வந்து தேர்ட் டயர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஜில்லா பரிஷத் சரிங்களா அந்த வில்லேஜ் லெவல் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவல் அப்புறம் பிளாக் லெவல் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கும் சரிங்களா இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இதான் தேர்ட் டயர் சரிங்களா தேர்ட் டயர் எதுன்னு கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் ஜில்லான்னு என்ன அர்த்தம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லணும் ஜில்லா பரிஷத் அந்த தேர்ட் டயர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்விஷன் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்விஷன் இஸ் இன்ஹெரண்ட் விச் பிரின்சிபல் சரிங்களா பிரின்சிபல் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்ல கேட்டிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டோடைய பிரின்சிபல்ஸ்ல கேட்டிருப்பாங்க அந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்விஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன நம்மளுடைய அதிகார வரம்பு சரிங்களா அதிகார வரம்பு தான் என்னது இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சிங் மெம்பர்ஸ் டு ஆக்ஷன் கால்ட் அஸ் லீடர்ஷிப் சரிங்களா ஒரு பர்சன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்னது அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் அவங்கள வந்து என்னது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் அதுக்கு என்னது லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க விச் டைப் ஆஃப் லீடர் மேக்ஸ் டிசிஷன்ஸ் சோல்லி பேஸ்ட் ஆன் தேர் ஓன் நாலேஜ் டஸ் நாட் ட்ரஸ்ட் தி பீப்புள் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் நாலேஜ் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க அவங்க ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ் சரிங்களா சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சர்வாதிகாரி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான விருப்பத்தை அவங்களே டிசிஷன் எடுத்துப்பாங்க யாரையும் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப என்னது ரூடா நடந்துப்பாங்க இது என்னது ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ் சரிங்களா இதெல்லாம் என்னது அந்த பீப்புளுடைய ஃபாலோவர்ஸோட லோ மொராலே இருக்கும் சரிங்களா அவங்க என்னது அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ராசஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப சோர்வா இருப்பாங்க சரிங்களா ரொம்ப பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இது வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர் நெக்ஸ்ட் பாருங்க விச் லீடர்ஷிப் டைப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் மெம்பர்ஸ் டிபிக்கலி லோ சரிங்களா லோ மொராலே சரிங்களா ரொம்ப லோ மொராலே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ் இந்த சர்வாதிகார அமைப்புல தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அண்டர் விச் டைப் ஆஃப் லீடர்ஷிப் டு எம்ப்ளாயிஸ் ஃபீல் செக்யூர் எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப செக்யூர்டா அந்த பீப்புள் வந்து ரொம்ப செக்யூர்டா எங்க இருப்பாங்கன்னா டெமோக்ராட்டிக் லீடர் கீழே தான் இருப்பாங்க சரிங்களா பெஸ்ட் மெத்தட் என்னது டெமோக்ராட்டிக் லீடர் தான் சரிங்களா டெமோக்ராட்டிக் லீடர் அர்த்தம் அவர் எல்லாத்தையும் வந்து கன்சர்ன்ஸ் கேட்பாரு டிசிஷன் மேக்கிங் எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ணிப்பாரு ரொம்ப ஒரு பாசிபிளான மெத்தட் வந்து அந்த டெமோக்ராட்டிக் லீடர் தான் நெக்ஸ்ட் பாருங்க விச் டைப் ஆஃப் லீடர் மே ஆர் மே நாட் ஹேவ் ரிசீவ்ட் தி ஸ்பெஷல் ட்ரைனிங் அவர் ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாரு தென் அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அன்பெய்டாக இருக்கும் சரிங்களா அவருக்கு என்னது சம்பளம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க யூஸ்வலி ஒர்க்ஸ் ஆஸ் ஏ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா லே லீடர் சரிங்களா என்னது லோக்கல் லீடர்னு சொல்லலாம் லோக்கல் லீடர் இல்லாட்டி ஒப்பீனியன் லீடர் சரிங்களா இவங்களாம் என்னது இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னது ட்ரைனிங் வந்து அவ்வளோவா அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு அன்பெய்டு ஒர்க்காஸ் வாலண்டரி ஒர்க்காக பண்ணுவாங்க உங்களுக்கு பேர் வந்து லே லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் நெக்ஸ்ட் பாருங்க who are the people that others go to opinions or advice on certain issues சரிங்களா ஒப்பீனியன் லீடர்ஸ் சரிங்களா ஒரு பர்சன் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபார்மர்ஸ் அந்த வில்லேஜில் இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள வந்து நம்ம அவங்கள போயிட்டு நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் அவங்க யாருன்னா வந்து ஒப்பீனியன் லீடர்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் அன் attempt டு ஐடென்டிஃபை அண்ட் ரெமிடி ஷார்ட் கமிங்ஸ் டியூரிங் தி டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் மானிட்டரிங் சரிங்களா ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சரி மொத்தம் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பிளானிங் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் அப்புறம் வந்து மானிட்டரிங் அப்புறம் வந்து எவாலுவேஷன் சரிங்களா எவாலுவேஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம் இது வந்து பிளான் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவோம் மானிட்டரிங் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எவாலுவேஷன் கேட்டிருப்பாங்க type of evaluation measures the overall impact and the effectiveness of the program after it has completed அந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய எவாலுவேஷன் வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன் சரிங்களா சம் அப்படின்னா என்ன அர்த்தம் முடிவில் கடைசியா எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணது வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன் நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் த எவாலுவேஷன் கேர்ட் அவுட் பை தி ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தி பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் சரிங்களா ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களே வந்து அந்த ஒர்க்கை பண்றாங்க அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே எவாலுவேட் பண்றாங்க அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் எவாலுவேஷன் எல்லாமே என்னது அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க இது வந்து இன்டர்னல் எவாலுவேஷன் அதே வந்து அவுட் சைட்ல இருந்து ஒரு ஏஜென்சி வந்து எவாலுவேஷனுக்கு வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன் நெக்ஸ்ட் பாருங்க வாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இன் தி SAU ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா TNU மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டமா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து அந்த அட்டிக் சரிங்களா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர் இது வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சேல்ஸ் சென்டர் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு சேல்ஸ் சென்டர் மாதிரி இருக்காங்க. என்னது சீட்ஸ் சரிங்களா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சு சேல் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அங்கிருந்து டைரக்டா வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது என்னது ஒரு ஒன் வே ப்ராசஸ் தான் நடக்கும் சரிங்களா. இது என்னது அதான் என்னது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டிக் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர். தென் கிசால் கான் சென்டர் வந்து எப்போ லான்ச் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. 21st ஜனவரி 21 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. கிசான் கால் சென்டர் வந்து 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதோட டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டிருக்காங்க. கிசான் கால் சென்டரோடைய டோல் ஃப்ரீ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 1551 1551 சரிங்களா. 1800 180 1951 சரிங்களா. 1551 சரிங்களா. கிசான் கால் சென்டரோடைய டோல் ஃப்ரீ நம்பர் 2004 ஸ்டார்ட் பண்ணது. மொத்தம் என்னது 21 லாங்குவேஜ்ல இருக்கும். இது மொத்தம் என்னது 3 லெவல்ஸ்ல வந்து இதுல வந்து குவரிஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து யூஜி கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க. செகண்ட் லெவல் வந்து என்னது பிஜி கிராஜுவேட்ஸ் இல்லாட்டி அதோட எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, எஸ்எம்எஸ் இருப்பாங்க சரிங்களா. தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அது என்னது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் எமுலேட்ஸ் தி டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் தி ஹியூமன் சரிங்களா. ஹியூமனுக்கு வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது என்னது எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இது என்னது ஒரு ஏஐ மாதிரி தான் சரி, நம்ம சேட் ஜிபிடி மாதிரி தான் சரி. நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு இதுல வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னது இது வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம். நம்மளோட டிசிஷன் மேக் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ப்ரொவைட்ஸ் நியூமரஸ் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பெர்டைனிங் டு தி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் பத்தி என்னது ஒரு நியூமரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அது என்னது அக்ரி போர்ட்டல். டிஎன்யூ அக்ரிடெக் போர்ட்டல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அக்ரி போர்ட்டல். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கால்ட் அஸ் என்னது இன்டர்நெட் சரிங்களா. நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் தான் என்னது நெட்வொர்க், பல நெட்வொர்க் சேர்ந்த நெட்வொர்க் தான் என்னது இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி இமேஜினரி ஆர் விர்ச்சுவல் ஸ்பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் அக்ராஸ் தி குளோப் சரிங்களா. என்னது ஒரு உலகம் முழுக்க ஒரு இமேஜினரி ஒரு கிளவுட்ல எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது வந்து என்னன்னு கேட்டா அந்த சைபர் ஸ்பேஸ் சரிங்களா. நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் எல்லாமே என்னது சைபர் ஸ்பேஸ் சரிங்களா. ஒரு இமேஜினரி ஸ்பேஸ் ஒரு விர்ச்சுவல் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் த பிளேஸ் தட் ப்ரொவைட்ஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் டு தி பப்ளிக் யூசுவலி ஃபார் ஃபீஸ் சரிங்களா. அது வந்து என்னது சைபர் கேஃபே. இது என்னது ஒரு ப்ரௌசிங் சென்டர் தான் சரிங்களா. தென் ஹூ லான்ச் தி இன்ஃபோ வில்லேஜ் ப்ராஜெக்ட் இன் தி பாண்டிச்சேரி சரிங்களா. பாண்டிச்சேரியில் இந்த இன்ஃபோ வில்லேஜ் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா. எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும் சரிங்களா. அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்ஃபோ வில்லேஜ். பாண்டிச்சேரியில் இன்ஃபோ வில்லேஜ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் பாருங்க, வென் வாஸ் தி வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் இனிஷியேட்டட் 2004 சரிங்களா. 18th October 2004 வந்து வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா. எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2004 வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டெமிக்கோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் செல் சரிங்களா. இது என்னது ஒரு மார்க்கெட் ப்ரைஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னது இந்த டெமிக் அப்படிங்கிறது சரிங்களா. டொமஸ்டிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்புறம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் வந்து ஓவரால் மேஜரான கமாடிட்டிஸ்க்கு வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் டெலிவரிங் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் பை தி பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் சரிங்களா. பிரைவேட்ல பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபீல்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் வந்து கேவிகே சரிங்களா. கேவிகே கிருஷி விக்யான் கேந்திரா ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து என்னது ஒரு வொகேஷனல் தொழில் சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் ஃபீல்ட் லெவல் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் சரிங்களா. ஏஓஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து கேவிகே கிருஷி விக்யான் கேந்திரா. ஃபர்ஸ்ட் கேவிகே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி 1974 வந்து ஃபர்ஸ்ட் கேவிகே வந்து அண்டர் டிஎன்ஏயு சரிங்களா. டிஎன்ஏயு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் கேவிகே பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேவிகே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் மெத்தட் டஸ் கேவிகே கண்டக்ட் தி டெஸ்டிங் அண்ட் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன் தி ஃபார்மர்ஸ் ஃபீல்டு சரிங்களா. ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் வந்து கேவிகே வந்து டெக்னாலஜி வந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் எதுன்னு ஆக்டிவிட்டி எதுன்னு கேட்டிருக்கேன். அது என்னது ஓஎஃப்டின்னு சொல்லுவாங்க, ஆன் ஃபார்ம் டெஸ்டிங். ஃபார்மர்ஸோட ஃபீல்டில் போயிட்டு புதுசாக ஒரு வெரைட்டி வந்து என்ன பண்ண அதை வந்து இன்னொரு வெரைட்டியோட கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆன் ஃபார்ம் டெஸ்டிங். நெக்ஸ்ட் பாருங்க, த்ரூ விச் ஸ்கீம் இஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரூரல் யூத் த்ரூ கேவிகே இஸ் பீயிங் கேர்ட் அவுட். ஆர்யா சரிங்க. ஆர்யாவோட எக்ஸ்பென்ஷன் பாருங்க, அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் வந்து யூத் அட்ராக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் எனது ஆர்யா ஸ்கீம் சரிங்களா. இது எனது ஐசிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, in what method the technologies are demonstrated for the first time before being fed into the main extension system. இது என்னது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். சரிங்களா, ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்ச உடனே டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்காம அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சயின்டிஸ்ட் வந்து ஃபீல்ட்ல போய் ஃபார்மர்ஸ்க்கு வந்து டெமோ பண்ணி காட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் happen with the supervision of the scientist. அந்த சயின்டிஸ்டோட மேற்பார்வையில் தான் என்னது இந்த ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து மற்ற ஃபார்மர்ஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் தி டீசென்ட்ரலைஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஏஜென்சி ஃபார் தி எக்ஸ்டென்ஷன். சரிங்களா, என்னது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. இது வந்து என்னது பாட்டம் அப் அப்ரோச். சரிங்களா, இது வந்து பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்மர்ஸோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீடிக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. அது பாட்டம் அப் அப்ரோச் ஆத்மா. சரிங்களா, அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஓஆர்பியோட எக்ஸ்பென்ஷன் மாதிரி பார்த்தோம், ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங். எக்ஸ்டென்ஷன் டீச்சிங்கோட ஃபைனல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்களா, 8 காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். சரிங்களா, அதோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாட் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ராங் பர்சுவேஷன் இன் தி எக்ஸ்டென்ஷன் டீச்சிங். கன்விக்ஷன். சரிங்களா, அதில் கூடிய 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன். கன்விக்ஷன் அர்த்தம் அவங்கள வந்து மனமாற்றம் அடைய செய்யறது. சரிங்களா, அதான் என்னது ஸ்ட்ராங் பர்சுவேஷன். அவங்கள என்னது நம்ம மனமாற்றம் அடைய செய்வோம், அதான் வந்து கன்விக்ஷன். Next one, what is an extension teaching method classified according to the form? Extension teaching method based on the form base பண்ணி எதுன்னு கேட்டிருக்காங்க, spoken and visual. சரிங்களா, spoken and visual. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா seeing is believing. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறது மூலியமா நம்புறது வந்து எந்த மெத்தடா, எந்த பிரின்சிபல் வந்து எந்த இதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். சரிங்களா, ரிசல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரிசல்ட்டை பார்த்து அந்த ஒரு வெரைட்டியோடைய ஈல்டை பார்த்துட்டு அதை பார்த்து கன்வின்ஸ் ஆகிறது வந்து சீயிங் இஸ் பிலீவிங். அதான் அந்த ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். அந்த ஆர்ஓ ஸ்டெப்போ இது நடக்கும். சரிங்களா, அதோடைய ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், அதோட ரிசல்ட், அதோடைய ஓவரால் அவுட்கம் காட்டி ஃபார்மர்ஸை கன்வின்ஸ் பண்றது வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி லேர்னிங் பை டூயிங். ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கறது மூலியமா கத்துக்கிறது வந்து மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன். சரிங்களா, ஒரு டெமோ என்னது, ஒரு சீட் எப்படி சோ பண்றது, ஒரு சீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது, ஒரு மிஷினரி எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன். அது வந்து லேர்னிங் பை டூயிங். Seeing is believing வந்து result demonstration. Then பாருங்க, which method is suitable to show the effect of vermicompost on the crops. Result demonstration தான் அது எஃபெக்ட் சொல்லியிருக்கேன். எஃபெக்ட்னா அது ரிசல்ட். ரிசல்ட்டை சொல்லக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், seeing is believing. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சனல் லெட்டர் வந்து என்ன எக்ஸாம்பிள், எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட் பர்சனல் லெட்டர் வந்து என்ன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட். பர்சனல் லெட்டர் என்னது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தான் நம்மளால எழுத முடியும், அது வந்து இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட். Then which method reaches a large number of people in a less time. நிறைய people வந்து less timeல வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க, அது வந்து மாஸ் கான்டாக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மாஸ் கான்டாக்ட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் என்னது, நம்ம யூடியூப், இன்டர்நெட், டிவி, ரேடியோ எல்லாமே என்னது இந்த மாஸ் கான்டாக்ட் மெத்தடுக்கு சொல்லலாம். நியூஸ் பேப்பர் எல்லாமே என்னது மாஸ் கான்டாக்ட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள். தென் இன் விச் டீச்சிங் மெத்தட் த ட்ரெயினர் ட்ரெயினி ரேஷியோ இஸ் மேக்ஸிமம். சரிங்களா, ட்ரெயினர் ட்ரெயினி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க, லெக்சர். நெக்ஸ்ட் ஒன், what does the flip 66 format indicates in the bus session. சரிங்களா, bus session also known as huddle system. சரிங்களா, also known as flip 66. சரிங்களா, இது ஒரு group discussion method தான். சரிங்களா, அது பேர் அந்த bus session, also known as flip 66. next பாருங்க, what is a booklet with a number of pages ranging from the 12 to 20 pages. சரிங்களா, 20ல இருந்து 12ல இருந்து 20 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக்லெட்டோட பேர் என்ன கேட்டிருங்க, அது வந்து புல்லட்டின். சரிங்களா, லீஃப்லெட், ஃபோல்டர், பேம்ப்ளெட் சொல்லும் பாத்தீங்க, அதில் வந்து ஒரு டைப் தான் வந்து புல்லட்டின். 12ல இருந்து 20 பேஜ் இருக்கும். சரிங்களா, வாட் இஸ் a single sheet of paper used to present the one development idea in concise simple language. இது வந்து லீஃப்லெட். சரிங்களா, லீஃப்லெட் வந்து என்னது, ஒரு பேஜ் தான் இருக்கும், அதில் தேவையான ஒரு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் ரொம்ப கன்சைஸ், ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதான் லீஃப்லெட். And what is a systematic display of models, specimen and charts to create awareness and interest called வந்து exhibition. சரிங்களா, systematic display of models. டிஸ்பிளே என்னது, நம்ம காட்சிக்கு வைக்கிறது. சரிங்களா, display of models நம்ம எக்ஸிபிஷன்ல பார்த்திருப்போம், நிறைய மாடல்ஸ், ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து எக்ஸிபிஷன், கண்காட்சி. நெக்ஸ்ட் பாருங்க, கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இது சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து எட்கர் டேல். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் given by the எட்கர் டேல். நெக்ஸ்ட் ஒன், what represents the non-photographic reconstructions of the reality. இது வந்து மாடல். சரிங்களா, ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், அது அப்படி என்னது, அதை மாதிரியே நம்ம செஞ்சிருந்தா என்னது மாடல். அதான் என்னது நான் போட்டோகிராபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். போட்டோ இல்லாம அது என்னது ரியலா வந்து நம்ம உருவாக்குறது பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடல். சரிங்களா, மாடல் இல்லாட்டி ரெப்ளிகா சொல்லலாம். தென்
வாட் டைப் ஆஃப் ஏவி எய்ட் ஆடியோ விஷுவல் எய்ட் ஆர் ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரெசன்டேஷன் டைப். அதை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஆர் தி ப்ரெசன்டேஷன் டைப். தென் வாட் ஸ்டெபிளைசஸ் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். சரிங்களா? கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது பெட்டரா பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். அதாவது என்னது ரிசீவர்ட்டு இருந்து எகைன் என்னது மெசேஜ் வந்து ஃபார்மஸ்ட் நமக்கு வந்து மெசேஜ் வந்து சேர்ந்து அது என்ன ஃபீட்பேக். அப்படி இருந்தா என்னது நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? கம்யூனிகேஷனுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னது ஃபார்மஸோடைய ஃபீட்பேக் இல்லாட்டி என்னது ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ். தென் வாட் இஸ் த சீக்வன்ஸ் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர். இதுதான் எனது கரெக்டான ஒரு ஆர்டர். சரிங்களா? சோர்ஸ் வந்து மெசேஜ், அப்புறம் சேனல், அப்புறம் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் அது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எஸ்எம்சிஆர் மாடல். சரிங்களா? சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர். எஸ்எம்சிஆர் மாடல் வந்து ப்ரொபோஸ்ட் பை பெர்லோ. சரிங்களா? அதே வந்து SEMCDR. இதுல வந்து என்கோடர், டிகோடர் இருக்கும். இது வந்து இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பெர்லோஸ் மாடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல கூடிய எலமெண்ட்ஸ், பெர்லோஸ் மாடலோடைய எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்எம்சிஆர். எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்எம்சிஆர். அதே இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா SEMCDR. சோர்ஸ், என்கோடர், மெசேஜ், சேனல், டிகோடர், ரிசீவர். SMCDR. நெக்ஸ்ட் பாருங்க, who proposed the SMCRE model of communication. சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர் அவர் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ். சரிங்க, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னது பாத்தீங்கன்னா ரோஜர்ஸ் அண்ட் ஷூமேக்கர். சரிங்க, SMCRE மாடல் வந்து ரோஜர்ஸ் அண்ட் ஷூமேக்கர். What is the degree to which a communication source perceived as trustworthy by the receiver called as credibility. சரிங்களா? credibility என்ன அர்த்தம்? நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? நம்பிக்கை இல்லாட்டி நம்பகத்தன்மை, அதான் என்னது credibility. ஒரு trustworthy அது நம்பக்கூடிய ஒரு இதுல இருந்து நம்மளுடைய சோர்ஸ் வந்து அதுதான் வந்து credibility. நெக்ஸ்ட் பாருங்க, where are isolates, cliques and stars identified and found in sociogram. சரிங்களா? sociogram ஒண்ணுங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம லீடர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு ரூரல் ஏரியாக்கூடிய பீப்புளுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து சோசியோகிராம், சோசியோமெட்ரிக். சரிங்களா? சோசியோகிராம் பார்த்தீங்கன்னா லோக்கல் லீடர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து என்னது ஐசோலேட், கிளிக், ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, யார் வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் ஸ்டார். சரிங்களா? யாருக்குமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறதா வந்து ஐசோலேட்ஸ். சரிங்களா? இந்த கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்லி நிட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்லி நிட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து 3 பேர் மட்டும் என்னது மற்ற யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவங்க மட்டும் தனியாக ஒரு கேங்கா இருப்பாங்க. அதான் என்னது கிளிக்ஸ். சரிங்களா? க்ளோஸ்லி நிட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் வாங்குறவங்க, ஐசோலேட்ஸ் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வாங்காதவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அடாப்ஷன் இஸ் பேசிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். அடாப்ஷன் இஸ் ஏ மென்டல் ப்ராசஸ், நம்ம மைண்ட்ல டிசைட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ டெவலப்டு தி 7 ஸ்டேஜ் மாடல் ஆஃப் அடாப்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? 7 ஸ்டேஜ் ப்ராசஸ் ஆஃப் அடாப்ஷன் மாடல் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங் அண்ட் பரிக். நெக்ஸ்ட் பாருங்க, அட் விச் ஸ்டேஜ் டஸ் அன் இண்டிவிஜுவல் சீக் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் வந்து அடாப்ஷன் இன்னோவேஷன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அது தேவையான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது என்னது அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. சரிங்களா? நிறைய இருக்கு, அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், எவாலுவேஷன், ட்ரையல், அடாப்ஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. தென் டிஃப்யூஷன் ப்ராசஸ் இஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் நியூ ஐடியா. சரிங்களா? டிஃப்யூஷனுங்கிறது என்னது, ஒரு நியூ ஐடியா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு சோசியல் சிஸ்டத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது டிஃப்யூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஒரு நியூ ஐடியா, ஒரு இன்னோவேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் அடாப்ஷன் கர்வ். அடாப்ஷன் கர்வோட ஷேப் என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஷேப்ல இருக்கும். அடாப்ஷன் கர்வ் வந்து எஸ் ஷேப்ல இருக்கும். அடாப்ஷன் கர்வ் வந்து எஸ் ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, an innovation with the high relative advantage will lead to more adoption. சரிங்களா? ரொம்ப ஒரு இன்னோவேஷன் வந்து ரொம்ப அட்வான்டேஜ், மற்ற ஓல்டு டெக்னாலஜி விட ரொம்ப அட்வான்டேஜஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது, அது வந்து மோர் அடாப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் கன்ஸ்டிடியூட்டட் இன்னோவேட்டர்ஸ் இன் ஏ சோசியல் சிஸ்டம். சரிங்களா? அந்த சோசியல் சிஸ்டம் இது ஒரு பெல் ஷேப் கர்வ்ல அடாப்டர் கேட்டகரிஸ் போட்டு வச்சிருப்போம். அதில் வந்து என்னது அதிகமான யார் வந்து இன்னோவேட்டர்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2.5%. இவங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க இன்னோவேட்டர்ஸ், 2.5%. தென் லாஸ்ட் பர்சன், இந்த கேட்டகரியில் வந்து லாஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லகார்ட்ஸ். சரிங்களா? இவங்க தான் கடைசியாக வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. தென் what are the changes from an innovation that are neither intended nor recognized by the members of a social system? Unanticipated consequences. சரிங்களா? ஒரு இன்னோவேஷன் இருக்கு, ஒரு டெக்னாலஜி நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த டெக்னாலஜி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாம, இல்லாட்டி அவங்க எதிர்பார்த்த அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிசல்ட் இல்லாம
அது ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அது என்னது அன்ஆன்டிசிபேட்டட் ரிசல்ட், அதாவது எதிர்பாராத விதமா நடந்தா என்னது இது சரிங்களா. எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ் தான் என்னது நெய்தர் இன்டென்டட் நார் ரெகனைஸ்ட் சரிங்களா. தான் என்னது அன்ஆன்டிசிபேட்டட் கான்சிக்வன்சஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் ஸ்கீம் ஸ்ட்ரென்தனிங் தி ஜெண்டர் காம்பனண்ட் ஆஃப் ஐஆர்டிபி, இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் சரிங்களா. வேர்ல்டு பேங்க் வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. பவர் எலிவேஷன் ப்ளோ பவர் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் கூடிய ஜெண்டர் ஸ்ட்ரென்தனிங் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DWCRE சரிங்களா, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் தி ரூரல் ஏரியாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கிறது சரிங்களா. நான் ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, லேர்னிங் தட் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் தி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் அண்ட் டீச்சர். டீச்சர் இன்வால்வ் ஆகாமல் நடக்கக்கூடிய எஜுகேஷன் எது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் சரிங்களா. இங்கே என்னது நம்ம லைஃப் லாங் லேர்னிங் சரிங்களா. லைஃப் லாங் லேர்னிங் நம்ம டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலியமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது வந்து லைஃப் லாங் லேர்னிங் இன்ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, the word extension is originally used in the UK. ஃபர்ஸ்ட் என்னது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துல தான் என்னது இங்கிலாந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, the word extension வந்து லட்டின் ரூட்ல இருந்து வந்திருக்கும், எக்ஸ் அப்புறம் டென்ஷோ சரிங்களா. எக்ஸ்னா அவுட்னு அர்த்தம், டென்ஷனா ஸ்ட்ரெச்சிங் அவுட், மொத்தம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய வேலை என்னன்னு கேட்டிருப்பாங்க, பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் எதுலனா ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், நாலேஜ் சரிங்களா. இது மூணுலயும் வந்து விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரதான் வந்து எக்ஸ்டென்ஷனுடைய வேலை. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அப்ஜெக்டிவ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இது முன்னாடியே பார்த்தோம் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதோடைய அப்ஜெக்டிவ், ப்ராப்ளம், சொல்யூஷன் சொல்றது வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது யாரு, ஜேபி லீகன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஜேபி லீகன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஸ்டார்டா வந்து SOTER அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சிச்சுவேஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், டீச்சிங், எவாலுவேஷன், ரீகன்சிடரேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பிளானிங் சரிங்களா. ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பிளானிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுவும் வந்து மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கும் சரிங்களா. 8 ஸ்டெப்ஸ் 8 ஸ்டெப்ஸ் இருக்கும் சரிங்களா. இந்த 8 ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் 1 2 3 4, இந்த 4 5 6 7 8 இந்த 4 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பிளானிங் ஸ்டேஜ் சரிங்களா. கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அனலைசிங் ஆஃப் சிச்சுவேஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம், டிசைடிங் ஆன் தி அப்ஜெக்ட். இது வந்து எல்லாமே என்னது ப்ரோக்ராம் பிளானிங்ல வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ப்ரோக்ராம் பிளானிங் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் இல்லாட்டி ஆக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் ஆஃப் ஒர்க், எக்ஸிகியூஷன், எவாலுவேஷன், ரீகன்சிடரேஷன் சரிங்களா. மொத்தம் வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல 4 வந்து ப்ரோக்ராம் பிளானிங், 4 வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டூரிங் விச் இயர் தி நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னா 1953 சரிங்களா. 1952 என்ன பண்ணியிருப்பாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1953 வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நிலோக்கரி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா SK. இதை முன்னாடி பார்த்தோம் சரிங்களா. பார்ட்டிஷன் அப்போ சரிங்களா, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து பீப்புளுக்கு எல்லாமே ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு வில்லேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் தான் வந்து SK தெய் நிலோக்கரி ப்ராஜெக்ட். தென் SGSY, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு என்னது 1999 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸ்வராஜ்கர் என்னத்தோம் சுய வேலை வாய்ப்பு சரிங்களா, சுய தொழில் தொடங்குறதுக்கான ஸ்வராஜ்கர் யோஜனா அது உருவாக்குறது 1999 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் வாட் இஸ் தி பிரைமரி எய்ம் ஆஃப் தி ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, JRY, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சரிங்களா. ரூரல் யூத்துக்கு சரிங்களா, வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறது. அதான் என்னது இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவுடைய வேலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பஞ்சாயத்து ராஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முன்னாடியே பார்த்தோம், ஒரு டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிகார பரவலாக்க திட்டம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்மலி இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் தான் சரிங்களா. இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ப்ரொவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க. 73rd 73வது சட்ட திருத்தம் சரிங்களா. 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1992. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1992 தான் என்னது இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 73rd அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து 3 டயர் சிஸ்டம், இன்னொன்று வந்து 2 டயர் சிஸ்டம்.
3 டயர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சரிங்களா. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் வந்து 3 டயர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 3 டயர்னால என்ன அர்த்தம்? பல்வந்த் ராய் மேத்தா. அதே 2 டயர் சிஸ்டம்னா வந்து அசோக் மேத்தா சரிங்களா. முன்னாடியே பார்த்தோம் 3 டயர்னா வந்து வில்லேஜ் லெவலில் ஒன்று இருக்கும், பிளாக் லெவலில் ஒன்று இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று இருக்கும் சரிங்களா. தேர்ட் லெவல் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ப்ரொபோஸ் பண்ணுது. மோஸ்டா இந்தியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த 3 டயர் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஐவிஎல்விபியோட எக்ஸ்பென்ஷன் கேட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன் வில்லேஜ் லிங்கேஜ் ப்ரோக்ராம். இது முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா. ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுப்பாங்க சரிங்களா. அது அந்த இன்ஸ்டிடியூஷன் வில்லேஜ் லிங்கேஜ் ப்ரோக்ராம். இதான் அந்த 2015 வந்து மேரா கவுன் மேரா கௌரவ் அப்படின்னு சொல்லி இதோட நேம் வந்து மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி ஸ்பெஷலி டிசைன்ட் வெப்சைட் தட் பிரிங்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டைவர்ஸ் சோர்ஸ் கால்ட் அஸ் வெப் போர்ட்டல் சரிங்களா. வெப் போர்ட்டல் என்னது? ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா பேஜஸ் வந்து என்னது? வெப் போர்ட்டல். ஒரு வெப் போர்ட்டலுக்குள்ள என்னது? நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இஸ் சோல் பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னது? சொன்னது வந்து பெர்லோ தான் சரிங்களா. பெர்லோ தான் என்ன சொல்லியிருப்பாரு? கம்யூனிகேஷனோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். பீப்புளோட என்னது? அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெய்த்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பை இட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிடிலிட்டி சரிங்களா. அதான் ஃபிடிலிட்டி என்னது? நம்பகத்தன்மை சரிங்களா. நம்பகத்தன்மை சரிங்களா. கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ரொம்ப நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கு பேர் வந்து கம்யூனிகேஷன் ஃபிடிலிட்டி சரிங்களா. கம்யூனிகேஷன் எலமெண்ட் என்னது? கம்யூனிகேட்டர், மெசேஜ், சேனல், ட்ரீட்மெண்ட், ஆடியன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபீட்பேக் சொல்லும் போது அந்த கம்யூனிகேஷன் எலமெண்ட்ஸ் எல்லாமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண அதுக்கு பேர் வந்து ஃபிடிலிட்டி சரிங்களா. அதே அதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க, நாய்ஸ் இருக்கும் சரிங்களா. கம்யூனிகேஷன் விச் காமன் ரெஃபர்ட் அஸ் ஏ சிச்சுவேஷன் வேர் கம்யூனிகேஷன் பிளாக் அக்கர்ஸ் சரிங்களா. அந்த கம்யூனிகேஷன் நடக்காம ஒரு சவுண்ட் கொடுக்குறதுன்னு அது நாய்ஸ் சரிங்களா. இல்லாட்டி அந்த சேனல்ல வந்து நமக்கு டிசைடான மெசேஜ் தவிர தேவையில்லாத சவுண்ட்ஸ், அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் போனா அதுக்கு பேர் என்னது? நாய்ஸ் தான் சரிங்களா. இந்த நாய்ஸ் அண்ட் ஃபிடிலிட்டி ரெண்டுமே என்னது? டூ சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ சைட்ஸ் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாய்ஸ் அதிகமானா ஃபெடிலிட்டி குறைஞ்சிரும், ஃபெடிலிட்டி அதிகமானா நாய்ஸ் குறைஞ்சிரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி வே ஆஃப் மெசேஜ் ஹேண்டில்ட் பிஃபோர் பிளேசிங் இட் இன் டு தி சேனல். ஒரு சேனல்ல பிளேஸ் பண்றதுக்கு மூலியமா அந்த மெசேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டாங்க. அது பேர் அந்த ட்ரீட்மெண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ரிலேட்ஸ் டு தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி மீனிங் பை தி ரிசீவர் சரிங்களா. இது செமாண்டிக் ப்ராப்ளம் சரிங்களா. கம்யூனிகேஷன் பேரியர்ல நிறைய பேரியர்ஸ் இருக்கு. பிசிக்கல் பேரியர், டெக்னிக்கல் பேரியர், அந்த மாதிரி நிறைய பேரியர் இருக்கு. அதுல வந்து செமாட்டிக் பேரியர் இல்லாட்டி செமாட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, செமாட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? அவங்க சொல்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சரிங்களா. அவங்க சொல்றது வந்து நம்மளால புரியாம இருந்துச்சுன்னா அது பேர் வந்து செமாட்டிக் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which method shows the worthiness of the இல்லாட்டி superior result of a idea innovation ஆனது field condition வந்து result demonstration. முன்னாடியே சொன்னது என்னது? இது வந்து seeing is believing சரிங்களா. seeing is believing. ஒரு விஷயத்தை பார்த்து அதோட ரிசல்ட்டை பார்த்து நம்ம கன்வின்ஸ் ஆகிறது வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். அது superior result, அதோட பெட்டர் ரிசல்ட்டை பார்த்து நம்ம கன்வின்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, what is the process by which an innovation is communicated through certain channels over time and members of the social system வந்து பாத்தீங்கன்னா டிஃபியூஷன் சரிங்களா. இதெல்லாம் என்னது? டிஃபியூஷனோட எலமெண்ட்ஸ் சரிங்களா. டிஃபியூஷனோட எலமெண்ட்ஸ் எதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்கணும், டைம் இருக்கணும், சோஷியல் சிஸ்டம் இருக்கணும். இது இருந்தால் தான் அந்த டிஃபியூஷன் நடக்கும் சரிங்களா. ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு சேனல் மூலயமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு சொசைட்டில ஒரு ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் வந்து டிஃபியூஷன். பரவலாக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. பரவலாக்கம் சொல்லலாம், பரவலாக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி டிசிஷன் டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் அன் இன்னோவேஷன் ஆஸ் தி பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அடாப்ஷன் சரிங்களா. அடாப்ஷனுங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்றது சரிங்களா. அதை நம்ம ஏத்துட்டு அதை நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஏத்துக்கிறது என்னது? அடாப்ஷன் சரிங்களா. வாட் இஸ் தி டிசிஷன் டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் இன்னோவேஷன். அந்த இன்னோவேஷன் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். அது பேர் வந்து அடாப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜஸ் ஆஃப் அடாப்ஷன் ப்ராசஸ் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்கு சரிங்களா. அவேர்னஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் எவால்வேஷன், அப்புறம் ட்ரையல், அப்புறம் அடாப்ஷன் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க? அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா. எவால்வேஷன் வந்து என்னது? ஒரு மென்டல் அப்ளிகேஷன் சரிங்களா. மென்டல் அப்ளிகேஷன் வந்து எவால்வேஷன் நடக்கும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து ட்ரையல்ல நடக்கும் சரிங்களா. இது நெக்ஸ்ட் பாருங்க, இன்னோவேஷன் டிசிஷன் ப்ராசஸ். இன்னோவேஷன் டிசிஷன் ப்ராசஸ் உடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க, நாலேஜ் இருக்கும், பர்சுவேஷன் இருக்கும், டிசிஷன் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு இன்னோவேஷன் ஒரு டிசிஷனா மாறது இந்த ஸ்டேஜ்லாம் வந்து கடந்து தான் போயிருக்கும் சரிங்களா. பாருங்க, நாலேஜ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மீடியா யூஸ் பண்ணும், அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக டிவி, ரேடியோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே பர்சுவேஷன் ஸ்டேஜ்ல வந்து ஒப்பீனியன் லீடர்ஸ், ஸ்டேஜ் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். தென் டிசிஷன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ஷன், ரிஜெக்ஷன் ரெண்டுமே நடக்கும் சரிங்களா. அடாப்ஷன், ரிஜெக்ஷன் வந்து எந்த ஸ்டேஜ்ல நடக்கும்னு கேட்பாங்க சரிங்களா. டிசிஷன் ஸ்டேஜ்ல நடக்கும் சரிங்களா. அதுலயும் பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் சரிங்களா. டிஸ்கண்டினியூஷன் எப்ப நடக்கும்? டிசிஷன் ஸ்டேஜ்ல தான் நடக்கும் சரிங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடாப்ஷனோட ஸ்டேஜஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடாப்டரோட ஸ்டேஜஸ் வந்து ஒரு பெல் ஷேப்டு கவ். சரிங்களா, பெல் ஷேப்டு கவ். இதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர்ஸ் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. எவரட் ரோஜர்ஸ். சரிங்களா, எவரட் ரோஜர்ஸ் அதை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. அடாப்டர் கேட்டகரிஸ் பெல் கவ், டிஃபியூஷன் ஆஃப் இன்னோவேஷன் கவ். அடாப்டர் கேட்டகரிஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி டிஃபியூஷன் ஆஃப் இன்னோவேஷன் கவ்னு சொல்லலாம். ஸோ எவரட் ரோஜர்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்னோவேட்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னோவேட்டர்ஸ் 2.5% இருப்பாங்க. தென் இயர்லி அடாப்டர்ஸ் 13.5%. அப்புறம் இயர்லி மெஜாரிட்டி 34%. லேட் மெஜாரிட்டி 34%. லகார்ட்ஸ் வந்து 16%. சரிங்களா, இவங்க ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுவாங்க, இவங்களை பார்த்து இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க, தென் இவங்களை பார்த்து இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இயர்லி மெஜாரிட்டி பாருங்க, ஒரு மெஜாரிட்டி தான் இது, ஒரு 50% ஆஃப் பீப்புள் இந்த பக்கம் இருப்பாங்க. 50% ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க, 50% அப்புறம் இவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அதான் இயர்லி மெஜாரிட்டி, இயர்லி. இது வந்து லேட் மெஜாரிட்டி. சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் பார்த்துங்க. இந்த பர்சன்டேஜ் வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து மீன், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரிங்களா, மீன் வந்து சென்டரில் இருக்குது. -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும். இதுவும் ஒரு சில டைம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, ஒருத்தவங்க இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்னோவேட்டர்ஸ்னா வென்ச்சூர்சம். சரிங்களா, இயர்லி அடாப்டர்னா வந்து ரெஸ்பெக்டபிள். இயர்லி மெஜாரிட்டி வந்து டெலிபரேட். லேட் மெஜாரிட்டி வந்து ஸ்கெப்டிக்கல். லகார்ட்ஸ் வந்து ட்ரெடிஷனல். சரிங்களா, இது உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா, வென்ச்சூர்சம்னா எனக்கு புதுசு புதுசா ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இயர்லி அடாப்டர் என்னது, ஒரு ரெஸ்பெக்டபிள் பிளேஸ்ல வந்து இருப்பாங்க. இயர்லி மெஜாரிட்டினா வந்து டெலிபரேட்ல இருப்பாங்க. சரிங்களா, லேட் மெஜாரிட்டினா வந்து ஸ்கெப்டிக்கல்ல இருப்பாங்க. சரிங்களா, இதான் வந்து அடாப்டர் கேட்டகரிஸ். தென் இயர்லி அடாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒப்பீனியன் லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பாங்க. சரிங்களா, இயர்லி அடாப்டர் வந்து என்னது, ஒப்பீனியன் லீடர்ஸா இருப்பாங்க. இயர்லி அடாப்டர்ஸ் வந்து ஒப்பீனியன் லீடர்ஸா இருப்பாங்க. இயர்லி மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி மெஜாரிட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இயர்லி அடாப்டர்ஸ் வந்து ஒப்பீனியன் லீடர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் அன் ஐடியா, பிராக்டிஸ் ஆர் ஆப்ஜெக்ட் தட் இஸ் பர்சீவ்டு நியூ பை அன் இண்டிவிஜுவல். சரிங்களா, ஒரு விஷயத்தை வந்து ஒரு இண்டிவிஜுவல் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி டிகிரி டு விச் அண்ட் இன்னோவேஷன் இஸ் பர்சீவ்ட் அஸ் பீயிங் பெட்டர் தென் அதர்ஸ். அது என்னது, ரிலேட்டிவ் அட்வான்டேஜ். நம்ம ஒரு விஷயத்த ஓவர் பிளேஸ் பண்றோம்னா அதுக்கு அது வந்து என்னது, அது வந்து ரிலேட்டிவ், அதுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஐடியா சூப்பர் சீட்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தோட இது வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கு பேர் என்னது, ரிலேட்டிவ் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி ப்ராசஸ் கால்ட் வென் ஃபார்மர்ஸ் மேக் தேர் ஓன் கன்வீனியன்ட் சேஞ்சஸ் இன் தி டெக்னாலஜி டூரிங் தி அடாப்ஷன். சரிங்களா, நம்ம ஒரு வெரைட்டியோ ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு போய் கொடுக்கும்போது ஃபார்மர்ஸ் அவங்களோட ஃபீல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி என்னது அதில் சேஞ்சஸ் வந்து பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ரீஇன்வென்ஷன்ஸ். ஒரு ப்ளோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவங்க ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ரீஇன்வென்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் தி டிசிஷன் டு ரிஜெக்ட் அன் இன்னோவேஷன் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் தி பர்ஃபார்மன்ஸ். ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு சரிங்களா அதோட பர்ஃபார்மன்ஸ்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட், டிஸ்கண்டினியூஸ். சரிங்களா, டிஸ்என்ஹான்ஸ்மெண்ட், டிஸ்கண்டினியூஸ். சரிங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த டெக்னாலஜி வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அந்த எவாலுவேஷன் டேர்முக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் ஜட்ஜ் தி வேல்யூ ஆஃப் சம்திங். சரிங்களா, அதான் எவாலுவேஷன் வந்து லாஸ்டா நடக்கும். சரிங்களா, லாஸ்டா நடக்கும். அதுக்கு பேர் ஜட்ஜ் தி வேல்யூ ஆஃப் சம்திங். தென் பிஆர்ஏவோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க, பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் பிஆர்ஏ. சரிங்களா, அதோடைய பிஆர்ஏவோடைய ஒரு கோர் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்செட் தி பயாசஸ். சரிங்களா, இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சரிங்களா, அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ட்ரையாங்குலேஷன். ட்ரையாங்குலேஷன் அர்த்தம் அதாவது ஒரு மெத்தட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு மெத்தட்ல இருக்கக்கூடிய டேட்டா என்னது கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதான் அந்த ட்ரையாங்குலேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். சரிங்களா, சோசியாலஜி, ரூரல் சோசியாலஜி, எக்ஸ்டென்ஷன் எல்லாமே என்னது டைனமிக் ப்ராசஸ் தான். டைனமிக் என்ன அர்த்தம், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, பீப்புளோட நீடுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆக ஆக இயர்ஸ் ஆக ஆக என்னது அவங்களோட நீடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னது இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. என்னது ஒரு டைனமிக் ப்ராசஸ். தென் மாடி பார்த்து பாருங்க, ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் தி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1953 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 1952 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபோர் ரன்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எட்டாவா பைலட் ப்ராஜெக்ட். சரிங்க, இதில் கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐசிஆர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 16, 1929. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஐசிஆர் வந்து ஜூலை 16, 1929ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எகைன் எதை பேஸ் பண்ணினா அது பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ராயல் கமிஷன். 1928ல வந்து என்னது ராயல் கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கமிஷன் தான் வந்து ஐசிஆர் வந்து செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆத்மா
அட்மா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டீசென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி. எங்க முன்னாடியே பார்த்தோம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி. ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச். 1997ல வந்து பைலட் பேசிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2005ல் வந்து எல்லா ஆல் ஓவர் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃப்ரெண்ட், பிளாக் டெக்னாலஜி மேனேஜர், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்டிங்லாம் இருக்கும். சரிங்களா? ஃபார்மர் ஃப்ரெண்ட் வந்து என்னது, ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர் வந்து என்னது, ஒரு ஒப்பீனியன் லீடர் இல்லாட்டி ஒரு அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் ஃபார்மராக இருப்பார். அவர் தான் வந்து ஃபார்மர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக NMEW எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு மார்ச் 8, 2010ல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மைசூர். இதுதான் அது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம். இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மைசூர் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா? விஸ்வேஸ்வரய்யா தான் இது எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் மைசூர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். தென் RMK, ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். சரிங்களா? உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1993ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். நெக்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட். சரி, நம்மளுடைய மூவ்மெண்ட்டோடைய ஒரு ஜென்ரல் டைரக்ஷன் எதுன்னு கேட்டிருங்க. அது என்னது, எய்ம். தென் லீடியன் மாடல் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா KVK, அப்புறம் ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் 1989ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து 2 ஸ்கீமை மெர்ஜ் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இந்த 2 ப்ரோக்ராம் லான்ச் மெர்ஜ் பண்ணி தான் இது JRY வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, போர்ட்ஸ் கார்ப். சரிங்களா? இதோட மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 7 கீ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இது சொன்னது யாருன்னு சொல்லியிருப்பாங்க, லூத்தர் குல்லிக், அப்புறம் லிண்டால் உர்விக். சரிங்களா? லூத்தர் குல்லிக், அப்புறம் லிண்டால் உர்விக், இவங்க தான் இது சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? போஸ்ட் கார்ப். சரிங்களா? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆப்ரேட்டிங், அப்புறம் கோஆர்டினேட்டிங், அப்புறம் பட்ஜெட்டிங். சரிங்களா? இது 7 கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது சொன்னது பார்த்தீங்கன்னா கல்லிக், அப்புறம் உர்விக் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு யூஸ், முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதோட கிளாசிஃபிகேஷன் நிறைய விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு யூஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்டாக்ட், குரூப் கான்டாக்ட், அப்புறம் மாஸ் கான்டாக்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அக்கார்டிங் டு யூஸ். எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸை பேஸ் பண்ணி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பாக வந்து எந்த எக்ஸாம்னாலும், காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, நீங்க UG எக்ஸாம்ஸ்னாலும் சரி, கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ்னு கேட்டால் இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? யூஸை பேஸ் பண்ணி மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து குரூப், இன்னொன்று வந்து மாஸ். சரிங்களா? இண்டிவிஜுவல் பாருங்க, ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட், அபிஷியல் கால், டெலிஃபோன், பர்சனல் லெட்டர். சரிங்களா? ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே இதில் வரும். குரூப் கான்டாக்ட் பாருங்க, மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், எல்லா மீட்டிங்ஸ், லெக்சர், கான்ஃபரன்ஸ், டூரு, ஸ்கூலு, டிஸ்கஷன் எல்லாமே இதில் வரும். மாஸ் பாருங்க, புல்லட்டின்ஸு, லீஃப்லெட்டு, போஸ்ட்டு, நியூஸ் ஸ்டோரிஸு, ரேடியோ, டிவி, இன்டர்நெட் எல்லாமே என்னது இந்த மாஸ் கான்ட்ராக்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதுதான் என்னது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், செல் டெமான்ஸ்ட்ரேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, டிவி, ரேடியோ, இன்டர்நெட் பேஸ்டு எக்ஸிபிஷன் எல்லாமே என்னது மாஸ் மீடியாவில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்கார்டிங் டு தி ஃபார்ம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மை பேஸ் பண்ணி. சரிங்களா? என்னது ரிட்டன் மெத்தட்ஸ், ஸ்போக்கன் மெத்தட்ஸ், விஷுவல் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஸ்போக்கன் அண்ட் விஷுவல் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? இது பாருங்க, ரிட்டன்ல பாருங்க புல்லட்டின், லீஃப்லெட், ஆர்டிகல் வரும். ஸ்போக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ், ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட் வரும். விஷுவல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், எக்ஸிபிஷன், பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ஸ்போக்கன் அண்ட் விஷுவல் பார்த்தீங்கன்னா என்னது மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், மீட்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன், சார்ட்ஸு, அப்புறம் டெலிவிஷன், டிவி எல்லாமே என்னது இந்த ஸ்போக்கன் அண்ட் விஷுவல் மெத்தட்ஸ்ல வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆப்ஜெக்ட் விஷுவல் பார், ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், மோஷன் பிக்சர்ஸ், ஸ்க்ரீன்ஸு, ஸ்லைட்ஸு, டிவி, எக்ஸிபிஷன் எல்லாமே இதில் வரும். ஸ்போக்கன் வந்து டெலிஃபோன் கால்ஸ், அஃபிஷியல் கால்ஸ், ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங். சரிங்களா? டீச்சிங்கோட ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம், முன்னாடியே பார்த்துருப்போம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங் சொன்னது பார்த்தீங்கன்னா வில்சன் அண்ட் கேலப் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச்சிங்கோட ஸ்டெப்ஸ் வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா வில்சன் அண்ட் கேலப். சரிங்களா? மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. சாரி, 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. சரிங்களா? 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா 8 காஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. 8 காஸ். சரிங்களா? அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர், கன்விக்ஷன், ஆக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதோட ஸ்டெப்ஸோடைய நம்பர்ஸ் கூட கேட்பாங்க. எது தேர்டு, எது ஃபோர்த்து, எது ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்களா? அது சொன்னது வந்து வில்சன் அண்ட் கேலப்.
ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங். இதோட நம்ம ஆல்மோஸ்ட் 200 வீடியோஸ் 200 ஒன்லைன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.